ஆமென். நல்ல கவனிங்க. நேற்று வரை ஆமென் அவன் பார்த்த விதம் வேறு, அவனுடைய பார்த்த பார்வை வேற. தமஸ்குவை நோக்கி போகிறான், ஆனா வேற கண்ணோட்டத்தோடு போறான். தமஸ்குவை நோக்கி புறப்படுகிறான், வேறொரு கண்ணோட்டத்தோடு போறான். போற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவனுடைய பார்வை போய்விட்டது. அவன் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தமஸ்குவுக்கே போங்கிறார். தமஸ்குவுக்கு தான் அனுப்புறார். தமஸ்குவுக்கு போறான். அங்க என்ன பண்றான் அப்படின்னா 3 days சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறான். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அனனியா கிட்ட போய் பேசுறார். அனனியா சொல்ற, ஆண்டவரே பொல்லாங்கன் இல்ல இல்ல நீ போ, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்லி நேர அவனை அனுப்புகிறார். அவன் போய் அவன் தலையில கை வைக்கிறான். கை வைக்கும் போது என்ன ஆகுது? கண்ணில் இருந்து செதில்கள் கீழே விழுந்தது. அவன் பார்வையடைந்தான். இந்த பகல் வேளையிலே கர்த்தர் எதை புதிதாக்க விரும்புகிறார் தெரியுமா? நம்முடைய பார்வையை புதிதாக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நல்ல கவனமாய் கேளுங்கள். நேற்று வரை அவன் சவுலாய் பார்த்தான், இன்று முதல் அவன் பவுலாய் பார்க்கிறார். என்ன இதன் அர்த்தம்? நேற்று வரை தனக்குரியதல்லாத பாதையை பார்த்து கொண்டிருந்தான், தனக்கு நியமிக்காத ஓட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். எப்பொழுது தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு கர்த்தரை தேடினானோ, கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்தார். இப்பொழுது தனக்கு நியமித்த ஓட்டத்தை பார்க்கிறான், தனக்கு நியமித்த பாதையை பார்க்கிறான். ஹல்லேலூயா. சவுலுக்கு பணம் இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, ஆள் பலம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்ததும் அவன் கீழே விழ காரணம் என்ன தெரியுமா? அவன் ஓடினது தனக்கு நியமிக்காத ஓட்டத்தை. எனக்கு நியமிக்காத ஓட்டத்தில் நான் ஓடுவேனாகில், எனக்கு இந்த பூமியில என்ன செல்வங்கள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், ஆள் பலம் இருந்தாலும், என்ன இருந்தாலும், இந்த ஓட்டம் போய் முடியாது. இந்த ஓட்டம் எங்கேயாவது போய் விழும். ஆனா கர்த்தர் பார்வையை மாற்றுகிறார். பாருங்க, பார்வையை மாற்றும் போது தனக்கு நியமித்த பாதையை பார்க்கிறார். இந்த பகல் வேளையில விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீ கர்த்தரிடத்துல கேளு. எதை கேட்கணும்? ஆண்டவரே, பவுல் கண்ணில் இருந்த செதில்கள் விழுந்துச்சுன்னா அதை இப்படி சொல்லுகிறேன், அவனுடைய பழைய பார்வை அவனிலிருந்து கீழே விழுந்துச்சு, அவனுடைய பழைய கண்ணோட்டங்கள்லாம் கீழே விழுந்துச்சு. கர்த்தர் புதிய பார்வையை கொடுத்தார். கர்த்தர் தனக்கு நியமித்த பாதையை காண்பித்தார். அந்த பாதையில் ஓடி சொல்லுகிறான், நான் ஓட்டத்தை முடித்தேன். எனக்கு அந்த பாதையை பார்க்கணும்னா எங்க சிருஷ்டிக்கப்பட வேண்டும் தெரியுமா? என் பார்வையில. எல்லாம் புதிதாயின. ஏன் ஒண்ணு நிலைக்க மாட்டேங்குது? பணம் இருக்கு, ஞானம் இருக்கு, படிப்பு இருக்கு, பலம் இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஆனா சீரோ. ரீசன் என்ன? நீ ஓடுற ஓட்டம் உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் தானா? நீ தெரிந்து கொள்ளுகிற காரியம் உனக்கென்று நியமிக்கப்பட்டது தானா? நீ போய் தட்டுகிற வாசல் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அடங்கிய கூடாரத்தின் வாசல் தானா? அப்ப இதை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு என்ன தேவை? ஒரு புதிய பார்வை தேவை. ஆமென். அந்த பார்வையை பவுல் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான் தெரியுமா? உபவாசத்தோடு. ஃபாஸ்டிங் பிரேயர்ல, யூத் மீட்டிங்ல கூட இந்த வார்த்தையை நான் வலியுறுத்தினேன். எஸ்தர், மோர்தெக்காய் எல்லாரும் என்ன செய்தார்கள்? 3 நாட்கள் உபவாசித்தார்கள். அன்பு சகோதர சகோதரி, அன்பு தம்பி தங்கச்சி, இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது என் கண்ணுக்கு முன்னாடி வாலிபர்களை தான் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பணத்தால உன் ஓட்டம் வாய்க்காது. ஆமென். படிப்பால உன் ஓட்டம் வாய்க்காது. ஆமென். அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருப்பாங்களே தவிர ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை, உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை மட்டும் உன் கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டுனா நீ சொல்லுவ, எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. காரணம், இது எனக்கு நியமித்தது, இது எனக்காக ஏற்படுத்தினது. இந்த பார்வை உண்டாகணும்.
நம்ம வாசலை திறங்க வாசலை திறங்க வாசலை திறங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். திறக்கிறாரு, ஆனா பார்க்க மாட்டேங்கிறோம். இதுவா அதுவா ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டுனாலே குழம்பிடுறோம். எனக்கு அந்த பார்வை வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த பார்வை வேணும். பார்வைன்னு சொன்னதும் சிலர் ஆரம்பத்தில் தப்ப கூட நினைச்சிருக்கலாம். எனக்கு கிட்ட பார்வை மாத்தித்தாங்க ஆண்டவரே, அதையும் மாற்றுவார். ஆனா இங்க தேவையானது எனக்கு என்ன ட்ராக் ஆண்டவர் போட்டிருக்கிறார், எது எனக்குரியது. ஏன் இவ்வளவு படிச்சோம், ஏன் இவ்வளவு செலவழித்தோம். சிலர் ஆயிரங்களை செலவு பண்ணுவாங்க, லட்சங்களை செலவு பண்ணுவாங்க, ஏன் கோடிகளை கூட செலவு பண்ணுவாங்க, ஆனா சக்சஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்குரியது அல்ல. அப்ப எனக்குரிய பாதையை நான் தெரிந்தெடுக்க பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. இயேசுவும் பவுலும் டைரக்டா பேசுறாங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்றவன் கேட்கிறான். இயேசு இதுதான் என்ன உன்னை குறித்து என் பிளான் சொல்லல, மாறாக சொல்லுகிறார், நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லுவேங்கிறார். இவன் போய் என்ன செய்கிறான்? உபவாசித்து ஜெபிக்கிறான். எல்லாத்துக்கும் நீ நேரத்தை செலவழிக்கிறியே, எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தையும் எல்லா காரியத்தையும் செலவழிக்கிறியே, எவ்வளோ காரியங்கள். அதாவது நாம் வளர்றது வரைக்கும் தான், நாம் வளர்ந்த பிறகு நாம் தான் நம்முடைய காரியத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாய் வருகிறோம். பெற்றோரானாலும் சரி மற்றோரானாலும் சரி, அவங்க தூக்கி விடுவாங்களே தவிர, சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர, ஒரு கரத்தை ஆமென் கொடுப்பாங்களே தவிர, அதுக்கு மேல அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பவுலே, நீ உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை பார்க்கணும்னா நீ முழங்கால் போடணும், நீ உபவாசிக்கணும். இந்த பார்வையை கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த பார்வை இல்லை என்றால் நீ அலைந்துதான் தெரிவாய். பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு இருதயத்தில் வைத்த வார்த்தை. ஆமென். ஆகார பாருங்க, ஆகார் பிள்ளையை தூக்கிட்டு வனாந்திரத்துக்கு போறா, அலைந்து திரிகிறாள். ஒரு கட்டம் வந்ததும் அலைந்து டயர்ட் ஆயிட்டா. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளைய ஒரு ஓரத்தில் போட்டுட்டு வந்து உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. நல்ல கவனிங்க, அவள் அழ ஆரம்பித்த போது அவள் கண்கள் திறந்தது. அலைந்த போதல்ல அவள் கண்கள் திறந்தது, அவள் அழுத போதுதான் கண்கள் திறந்தது. அலைந்து சாதிக்காததை தேவ சமூகத்தில் அழுது சாதிக்க முடியும். முயற்சியால் முடியாதது தேவ சமூகத்தில் முழங்கால் முடக்குவதனால் முடியும். நல்ல கரங்களை சற்றி அங்கும் இங்கும் அலைந்து பார்க்கிற முடியல. அலைந்து முடியாதத அழுது சாதித்தாள். ஹல்லேலூயா. அங்க போய் பார்ப்போம், இங்க போய் பார்ப்போம், அவங்கள போய் பார்ப்போம், இவங்கள போய். உனக்குரிய பாதை ஏன் உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை? பவுல் சொல்லுகிறான், கொரிந்தியருக்கு எழுதும் போது, தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவர்களை ஒரு கண்ணும் காணவில்லை, நமக்கோ தேவ ஆவியானவர் இது எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினார். தெரியப்படுத்துவாரா இல்லையா? தெரியப்படுத்துவார், நிச்சயம் தெரியப்படுத்துவார். நான் எங்க ஆண்டவரை போ, நான் படிச்சு முடிச்சுட்டேன் ஆண்டவரே, அடுத்து நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? அது எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அப்பா ஜெபம் பண்றாங்க. எஸ், எஸ்தர் என்ன சொன்னா? மோர்தெகாய்ட்ட சொல்றா, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்ப சபையார் ஜெபம் பண்றாங்க. தன் தாதிமார்கள்ட்ட சொல்றா, கூட இருக்கிற தன்னோடு கூட தங்கி இருக்கிறவங்கள்ட்ட சொல்றா, நீங்க எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க. இப்ப குடும்பத்தார் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, சபையார் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, குடும்பத்தார் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அடுத்து சொல்றா, நானும். அப்ப என் காரியம் சக்சஸ் ஆக என் பெற்றோர் மாத்திரம் எனக்காய் ஜெபித்தால் போதாது, சபையார் மாத்திரம் எனக்காய் ஜெபித்தால் போதாது, நானும் ஜெபிக்க வேண்டும். நீங்க உபவாசத்தோட இருங்க, நானும் தாதிமார்களும் இருக்கிறோம்னு சொல்றா. அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க. அங்கே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தா போதும், நமக்கு காரியம் சக்சஸ் ஆயிரும். இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு எளிதாக்கி தருமே தவிர, ஆமென், இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு காரியங்களை எளிதாக்கி தரும். என் பெற்றோருடைய ஜெபம், ஆமென்,
எனக்கு அநேக காரியங்களை எளிதாக்கி தந்தது. அதை நான் மறக்க மாட்டேன். அது மறந்தால் பாவம். என் பெற்றோர் எனக்காய் வடித்த கண்ணீருக்கு கணக்கு கிடையாது. ஆனால் என் பெற்றோர் மாத்திரம் கண்ணீர் வடித்ததினால் நான் இங்கே நிற்கவில்லை. அழ ஒரு காலம் உண்டென்று சொன்னது போல என்னை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவ சமூகத்திலிருந்து அழ வைத்தார், என்னை உபவாசிக்க வைத்தார். நான் சிறு வயது முதல் எத்தனை முறை என் பெற்றோர் கண்ணீர் வடித்திருப்பார்கள் என்று தெரியாது. எல்லாத்திலையும் நான் வீக், எல்லாத்திலையும் வீக். நான் தேர்வேன்னு எதுலையுமே நான் தேரக்கூடிய நிலையில கிடையாது. அப்போ என்ன நினைச்சா எப்படி சிரிப்பு வருமா அழுக வருமா? எத்தனை முறை கண்ணீர் வடித்திருப்பார்கள். அந்த கண்ணீருக்கு பலனை நான் அனுபவிக்கிறேன், இல்லை என்றல்ல. ஆனால் அவர்கள் மாத்திரம் அளவில்லை. என்னை ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது ஆண்டவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி ராப்பகலா தூங்க விடாமல், ஒரு தண்ணி கூட குடிக்க விடாமல் தேவ சமூகத்தில் அழுது புரண்டு புரண்டு அழ வைத்ததினாலதான் நான் சொல்லுவேன், ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தி இன்று கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு பார்வை வேணும், பாதை ரெடி. ஆகர் தண்ணிக்கு அழுத போது கர்த்தர் ஊட்ட திறந்தாரா கண்ணை திறந்தாரா? எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதுனால கண்ணை தான் திறந்தார். அப்ப ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு சொல்லுங்க? ஊற்று இருக்கு. நீ இருக்கிற இடத்துல ஒரு ஊற்று இருக்கு, தெரியுமா? நீ இருக்கு ஒன்னு தேவன் கொண்டு போய் வைத்திருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், தெரியுமா? ஏன் உன்னால் பார்க்க முடியவில்லை என்றால் கதறு, கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழும்படி. கௌரி, கண்களில் இருக்கிற செதில்கள் என்னுடைய பழைய பார்வையை மாற்றுங்க ஆண்டவரே. பழைய பார்வை வனாந்திரத்தை பார்க்கும், புதிய பார்வை ஊற்றை பார்க்கும். பழைய பார்வை வனாந்திரத்தை பார்க்கும், புதிய பார்வை ஊற்றை பார்க்கும். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கொடுத்தீங்க? எதுக்கு ஆண்டவர் எனக்கு போய் இப்படி ஒரு துணையை கொடுத்தீங்க? நேற்று வர நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்லா தானே இருந்தேன். சிலருடைய புலம்பல், எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு குடும்பம், என்னை ஆண்டவர் இப்படி போய் கட்டி போட்டுட்டீங்க. இல்ல, அங்க இருக்கிற வனாந்தரத்தை நீ பார்க்கிறேன்னா உன்னுடைய பார்வை பழைய பார்வை. அதுக்குள்ள இருக்கிற ஊற்றை பார்க்கும்படி இன்று கர்த்தர் உன் கண்களில் இருக்கிற செதில்களை கீழே விழ வைக்க விரும்புகிறார். எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், சிருஷ்டி ஆயிட்டானால எல்லாமே புதுசாயிரும், எல்லாமே புதுசாயிரும். இப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஆமா நான் இருக்கிற இடத்துல இல்ல, பிரச்சனை எனக்குள்ள இருக்கு. பிரச்சனை எனக்குள்ள இருக்கு. எனக்கு நியமிக்கப்பட்டதை நான் பார்க்கல அப்படின்னாலே நான் தோத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் ரிப்பீட் பண்றது வேட. ஆமென். நீ எவ்வளவு நாள்னாலும் காத்துரு, ஆனா உனக்குரியதல்லாத பாதையில பணத்தை நம்பியோ ஞானத்தை நம்பியோ ஓடாத, விழுந்துருவ. நீ எவ்வளவு நாள்னாலும் காத்துரு, காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். ஆனா உனக்குரியதல்லாத பாதையில எந்த மனிதனை நம்பியோ ஓடாத. ஆமென். விழுந்துருவ, விழுந்துருவ. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாம் புதிதாக என்னுடைய பார்வையில மாற்றம் அவசியமா இருக்கு. எனக்குரிய பாதை எதுன்னு தெரியாம இன்று புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம். இன்னைக்கு ஜாலியா இருப்போம், இன்னைக்கு சாப்பிடுவோம், படுத்து தூங்குவோம், நாளை இதெல்லாமா? இதல்ல. உன்னை எந்த குடும்பத்தில் பிறக்க வைக்கணும்னு அவர் எழுதி வச்சது போல உனக்கு என்ன பாதை, எது எது எந்தெந்த நன்மை எந்தெந்த காலத்தில் உன்னை வந்து சேர வேண்டும் என்றும் அவர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். நான் என்ன செய்யணும்னு அதை என் கண்ணால் பார்க்கணும், எனக்கு அதை பார்க்கணும். நான் அது பார்க்கல அப்படின்னா நான் எந்த ட்ராக்ல போனாலும் என்னால் நிற்க முடியாது. நான் இந்த வார்த்தையை மிகவும் பாரத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தி பேசி கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்காக, தங்கச்சிக்காக, ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக தேவ அன்பை இருதயத்தில் வைத்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். சபையார் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், இல்லை என்றல்ல. கண்ணீர் வடிப்பார்கள், இல்லை என்றல்ல. ஆனால் நீ அழ வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அன்று நகைத்து கொண்டிராதே, அன்று சுற்றி திரியாதே. அழ வேண்டிய காலத்தில் அழுதால் நகைக்க வேண்டிய காலத்தில் நகைக்க வைப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.